ஆனந்த சங்கரி நமது அரசியல் வரலாற்றின் சாட்சியம். ஆனி 15, 1933 வீரசிங்கம் ஆனந்த சங்கரி உதயமானார். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரும் சட்டத்திறனியுமான இவர் 1955 இலங்கை சமஜமாஜ கட்சியில் இணைந்தார். அப்போதைய காலத்தில் முற்போக்கான அரசியல் சிந்தனை கொண்ட பலரின் அரசியல் தொடக்கமாக சமசமாஜ கட்சி சார்ந்திருந்தது. 1960 தேர்தல்களிலும் சமசமாஜ கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியுற்ற ஆனந்த சங்கரி 1966 கரைச்சி கிராம சபை தலைவராக இருந்தபோது சமசமாஜ கட்சியில் இருந்து விலகி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இணைந்தார். கரைச்சி கிராம சபை தரம் உயர்த்தப்பட்ட போது கிளிநொச்சி நகரசபையின் முதல் தலைவரான ஆனந்த சங்கரி கிளிநொச்சி நகரின் பிதாமகனானார். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வாலிப முன்னணி தலைவராக இருந்தபோது 1970 பொது தேர்தலில் முதலாக பாராளுமன்றத்திற்கு ஆனந்த சங்கரி கிளிநொச்சி தொகுதியில் இருந்து தெரிவானார். 1977 பொது தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி எம்பியான ஆனந்த சங்கரி சி. குமாரசூரியவை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இவருக்கு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவின் பண்பாட்டு நிறுவனத்தின் சமரசம் அகிம்சை ஊக்குவிப்பதற்கான மதன்ஜித் சிங் விருது வழங்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட விதத்தில் அரசியலில் வஞ்சிக்கப்பட்டார் என்பது மறைத்துவிட இயலாத உண்மை. அரசியலில் அவருடைய நேர்மையிலும் ஒளிவு மறைவற்ற கருத்துக்களிலும் கட்சியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அவர் வஞ்சிக்கப்பட்டார். வஞ்சிக்கப்பட்ட அவர் பிற்காலத்தில் தன்னை நிலைநிறுத்துவதில் மேற்கொண்ட முயற்சிகள் அவரை பலவீனமடைய செய்தன. ஆயினும் சங்கரி அமர் சிவா அடிச்சுவட்டில் பயணிக்கும் அரசியல் தலைவரான இவர் அரசியல் அனுபவத்திலும் முதிர்ச்சியிலும் இவருக்கு நிகர் இவரே. இத்தகைய பல சிறப்புகளையும் கொண்ட இவரது பணியை டான் தமிழொலி தனது 25வது ஆண்டு நிறைவில் மதிப்பளிப்பதையிட்டு பேருவகை கொள்கிறது. மலர்மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார் பொறியியலாளர் சூரியசேகரம் ஐயா அவர்கள். அடுத்து விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்துகிறார் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். நேரத்தில் கோடிக்கணக்கில் வந்து கொட்டினாங்களாப்பா சங்கி இந்தியாக்கள். இது ஒரு எப்படி இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி நான் ஒரு என்ன இந்த வாழ்க்கையில் யாரும் என்னால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். என்னுடைய கடமையை நான் செய்தேன், கடமை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். 92 வயசிலும் 92 வயசிலும் இன்னும் நான் சுய சிந்தனையோடு யாரையும் மாற்றாமல் என்னுடைய கடமையை சரிவர செய்திருக்கேன். யாராவது என்னை பற்றி எனக்கு பெரிய கவலை என்னவென்றால், நீண்ட நேரம் பேசினால் ஒருத்தர் நற்கீரனை கூப்பிட்றேன். நற்கீரன் தான் நற்கீரன்னா நான் என்னை போட்டு கேவலமாக கீழ்த்தனமாக அப்படியான பணியை அத்தனையையும் தாண்டி வந்திருக்கிறேன் நான் என்றால் அது ஆண்டவன் எனக்கு தந்த சக்தி தான். அது எனக்கு என்னுடைய பெற்ற முறைதான். என்னுடைய நான் பேச விரும்பவில்லை. இந்த அதன் என்னுடைய நீண்ட நண்பன், அவருக்கு என்னை பற்றி தெரியும், நான் என்னை நன்றாக தெரியும். என்னையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வைத்த நான் என்னுடைய நன்றியை நான் சொல்றேன். பார்க்க என்னுடைய பெற்றோரின் சார்பில் நான் பெற்றனை வளர்த்த முறை சரி என்பதற்காக அதை எடுத்து விளம்பியதற்காக என்னுடைய நன்றியை நான் அவருக்கு தீர்த்து கொண்டு இந்த முறையை நான் முடித்துக்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா.